ஃபஸ்ட்டு அருவா தான் வச்சு வச்சுருப்பாங்க. அருவா வாங்காதனால என்ன பண்ணணும், கத்தியில் ஒரு லேயராக இப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வச்சுட்டு அது இந்த மாதிரி தான் தேங்காய் ரெடி பண்ணியிருக்கோம். தேங்காய் ரெடி பண்ணல, இந்த மாதிரி தான் எடுத்துருக்கோம். அதனால் அருவா இல்லைன்னா இப்படியே பண்ணோம். இதெல்லாம் பண்ணோம் பண்ணுறது எல்லாமே ஃபுல்லாக எடுத்துடணும். எடுத்துட்டு அருவா தான் வாங்கி வச்சுக்கணும் தேங்காய் உடைக்கிறதுக்கு. இல்லைன்னா அம்மியில் போய் ஸ்ட்ரைட்டாக உடைக்க சொல்லுவாங்க, கரெக்டாக நேராக வரணும் அப்படின்னு. இது வந்து நான் என்ன பண்ணிட்டேன், கத்தி வச்சு தான் கத்தி பார்த்து தான் செய்யணும். கீழ் போட்டு ஷார்ப்பாக தான் இருக்குது. இதெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் என்ன பண்ணணும், ஃபுல்லாக பாலிஷ் பண்ணுவேன். ஃபுல்லாக இது பண்ணிட்டு எடுத்துகிட்டு உடைக்கிறது ஈஸியாக இருக்கும். தூசிலாம் விழாது. இந்த தண்ணி எடுக்கும்போதோ இல்லைன்னா இளநீ தண்ணி ஊற்றி நம்ம எடுக்கும்போது தூசி விழாது. வந்து என்ன பண்ணணும், சின்ன சின்னதாக இருக்கிறத வந்து இதில் தேங்காய் நார்லாம் கூட செடி பக்கத்தில் போட்டிங்கன்னா அந்த ஈரத்தை உறிஞ்சிக்கும். ஏன்னா பாத்திரம் விளக்கு கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த குஷ்டி மாதிரி செய்கிறாங்க, குஷ்டி பொம்மை மாதிரி செய்கிறாங்க. தேங்காய் நார் நல்லா காய வச்சுட்டு அதை வந்து பொம்மை மாதிரி செஞ்சு அதை வந்து மாட்டி விடுறீங்க. அதில் கேட்டு பக்கமாக வந்து மாட்டி விடுறது அந்த மாதிரி பண்ணுறாங்க. இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், அருவா இருந்துச்சுன்னா பெரிய பெரிய லேயராக எடுப்போம். எடுத்துகிட்டு அடுப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம், விறகு அடுப்பு யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி விறகு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொட்டாங்குச்சி கூட போட்டுக்கலாம். அதனால் இந்த கொட்டாங்குச்சி கூட அடுப்பு யூஸ் பண்ணிக்கலாம்.